வெல்கம் டு எம்கே ஆப்ஷன் ட்ரேடிங். டுடே டே 4 மண்டே மார்க்கெட் நம்ம பார்க்கோம். டுடே நான் என்னுடைய என்ட்ரி என்னுடைய எக்ஸிட் வந்து நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டுடே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற 15 மினிட்ஸே வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து புட் ஆப்ஷன் ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதேமாரி வந்து 55,600 வந்து 362 ஒரு என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்து 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு 50 பாயிண்ட் டார்கெட் வச்சேன். 50 பாயிண்ட் டார்கெட் வச்சு நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் வந்து இந்த லைன் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும். நான் இந்த லைனுக்கு நான் வந்து எக்ஸிட் ஆகாமல் இந்த 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை வந்து நான் வந்து ட்ரைவிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இந்த டேயோட ஹைவுக்கு நான் வச்சேன். அதேமாரி என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த டேயோட ஹை டச் பண்ணி நான் எக்ஸிட் ஆகிட்டேன். டுடே 146 பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. 1:7 ரேஷியோவில் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த லெவல் டச் பண்ணோடனே மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதேமாதிரி அப்ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிது. ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் கொடுத்தது. நான் பிரேக் அவுட் வந்து எடுக்கலை. நான் கால் ஆப்ஷன் சைடு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் செகண்ட் என்ட்ரிக்கு. அதேமாரியே வந்து 2:30 வந்து எனக்கு கால் ஆப்ஷன் சைடில் 55,000 வந்து எனக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதுமாதிரி கால் ஆப்ஷனில் வந்து 343 வந்து நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரி வந்து 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சேன். 50 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சேன். அதேமாரி வந்து இது வந்து டேயோட ஹையே வந்து 426 தான். ஸோ இந்த டே ஹை போகாது எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் 50 பாயிண்டோட நான் வந்து என்னோடய ட்ரைனிங் ஸ்டாப்பில் இன்க்ரீஸ் பண்ணாமல் நான் 50 பாயிண்ட் எக்ஸிட் ஆகிட்டேன். டுடே ஒன்லி எனக்கு 3 மிஸ்டேக் ஓப்போ என்ட்ரி வருது. நான் இதை ரிவர்ஸில் போய் எனக்கு என்ட்ரி கிடச்சிது. நான் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கேன். நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். நான் கால் ஆப்ஷன் சைடு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது. நான் வந்து 2:30 என்னுடைய என்ட்ரி கிடைக்கும். நான் 2:30 அந்த என்ட்ரி எடுத்தேன். டுடே 2 ட்ரேட்லேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னோடய பொசிஷனை. என்னுடைய கரண்ட் பொசிஷன் நான் எப்போ என்ட்ரி எடுத்தேன் எப்போ எக்ஸிட் ஆனேன்ட்டு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.